இதனால் தனுசு ராசியினருக்கு ஜாதகத்தில் 8வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் குரு பகவான் பழைய கடன்களில் இருந்து விடுபடவும் பழைய தவறுகளுக்கு தீர்வு காணவும் உதவி செய்யும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த கால தவறுகளில் இருந்து மீண்டு வந்து உங்கள் மன அமைதியை உறுதி செய்வீர்கள். குறிப்பாக மன வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு செய்த துரோகத்திற்கு வருத்தம் தெரிவிப்பீர்கள். உங்கள் தவறுகளை உணர்ந்து நல்வழியில் செல்வீர்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணும் வாய்ப்புகள் கிடைக்கும். போதுமான வருமானமும் கிடைக்கும். மன ரீதியாக வலுவடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் காணப்படும். உங்கள் விருப்பம் போல் வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சமூகத்திலும் பணியிடங்களிலும் உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும். சிறு சிறு சோர்வுகள் ஏற்படலாம், ஆனால் அவை தாமாக விலகிவிடும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பழைய முதலீடுகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வேலை அல்லது தொழில் ரீதியாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு குறித்த செய்திகள் கிடைக்கலாம். பண தேவை இருந்தும் சரியான நேரங்களில் கைக்கு கிடைக்காமல் சிறிது தாமதம் ஏற்படலாம். எனவே பொறுமை காக்க வேண்டியது அவசியம். பண பற்றாக்குறை இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு மற்றும் வழிகாட்டுதல் கிடைக்கும். நண்பர்கள் உறவினருடன் இணைந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிப்பீர்கள். திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரலாம். இதற்கான பரிகாரங்கள் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது. குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு நிதி நிலைமையை சீராக்கும். செல்வத்தை பெருக்கவும் உதவும். ஏழை குழந்தைகளுக்கு பேனா, புத்தகம் போன்றவற்றை தானமாக வழங்கலாம். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தது அதிர்ஷ்டத்தின் வாசலில்தான். குரு பகவானின் ஆசிர்வாதம் இவர்களை எங்கு சென்றாலும் பாதுகாக்கும். சில நேரங்களில் தாமதமாக தோன்றினாலும் அந்த தாமதம் மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளம் ஆகும். இவர்கள் வாழ்க்கை நேரம் வரும்போது ஒளி பெருகும் என்ற வார்த்தை உடையது. மேலும் அதிர்ஷ்டம் இவர்களை தேடி போகும். மற்றவர்கள் முயன்று அடையும் வாய்ப்புகள் இவர்களிடம் தாமாக வந்து சேரும். ஒரு சிறிய முடிவே பெரிய சாதனையாய் மாறும் திறன் இவர்களிடம் உண்டு. அவர்கள் எடுக்கும் முடிவு குருபாக்கியத்தின் ஒப்பந்தம் போலவே இருக்கும். ஏனென்றால் இவர்கள் வாழ்க்கையில் மிக வலிமையானது மறைமுக அதிர்ஷ்டம். ஒருவர் இவர்களுக்கு தீமை செய்ய நினைத்தால் கூட அது இவர்களுக்கே நன்மை தரும். அவர்களின் கடவுளின் சிறப்பு ஆசிர்வாதத்தில் பிறந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு தோல்வி என்ற சொல்லே தற்காலிகம்தான். அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த தொழில் யோகமும் செல்வ யோகமும் உள்ளது. சிறிய முயற்சியும் பெரும் பலனை தரும். புதிய திட்டங்கள், வியாபாரம், வெளிநாட்டு வாய்ப்புகள் இவை அனைத்திலும் இவர்களுக்கு ஜெயம் உறுதி. குரு மகா தசை, சனி பார்வை, சுக்கிரன் சேர்க்கை போன்ற கிரக நிலையினால் இவர்களுக்கு ராஜயோகம் உருவாகும். அந்த ராஜயோகம் இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து அதிகாரமிக்க ஒருவராக மாற்றும். இவர்கள் பிறந்தது உயர்வுக்காகவே. ஏனென்றால் அதிர்ஷ்டத்தின் அலை இவர்களை ஒவ்வொரு சில ஆண்டுகளுக்கும் ஒரு புதிய உச்சிக்கு கொண்டு செல்வது வழக்கம். 2025 முதல் 2032 வரையிலான காலம் இவர்களுக்கு வாழ்க்கை மாறும் அதிர்ஷ்ட நேரம். அந்த காலத்தில் குரு பாக்கியம் வெளிப்படும். மன நிறைவு மற்றும் பண வளம் சேரும். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அறிவின் யோகம் மிக வலிமையானது. அவர்கள் சொல்வதற்கு ஒரு ஆழம் இருக்கும். அவர்களுடைய வார்த்தைகள் ஒரு சக்தி இருக்கும். பலர் அவர்களிடம் ஆலோசனை கேட்டு வாழ்க்கை மாற்றிக் கொள்வார்கள். அதுதான் இவர்களின் ஜீவன் யோகம். அதாவது அவர்கள் கனவில், சிந்தனையில் அல்லது செயல்களில் தெய்வ அருள் வெளிப்படும். அந்த அருள் இவர்களை எதிர்பாராத உயர்வுகளுக்கு அழைத்து செல்லும். அவர்கள் பிரார்த்தனை செய்தால் பிரபஞ்சமே கேட்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப அதிர்ஷ்டமும் மிக வலிமையானது. அவர்கள் பிறந்த வீட்டுக்கு செல்வம், மகிழ்ச்சி, பெயர் சேர்க்கும். இவர்கள் இருப்பது வீடே வளம் பெறும். இவர்களுடைய சந்ததிகள் கல்வியிலும் சமூகத்திலும் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் நடக்கும் மனிதர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் குருபாக்கியம் அவர்களுடன் நிழலாக இருக்கும். தோல்வி இவர்களை தொட்டாலும் வெற்றி அவர்களை தழுவும். இவர்களின் வாழ்க்கை ஒரு பிரமாண்ட யோகம். அறிவு, செல்வம், புகழ், தெய்வ அருள் அனைத்தும் இணைந்த ஒளி. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே மிக சிந்தனையுடன் கூடியவர்களும் ஆன்மீக மனப்பான்மையுடனும். அவர்கள் உலகத்தை வெறும் கண்களால் மட்டுமே மனதாலும் உணர்ச்சியாலும் பார்ப்பார்கள். அவர்களின் மனம் கடல் போல ஆழமானது. யாரையும் எளிதில் குற்றம் சொல்ல மாட்டார்கள். அவர்களின் பொறுமை, நேர்மை, அன்பு ஆகியவை இவர்களை மக்கள் மனதில் மரியாதை கூடியவர்களாக மாற்றுகின்றன. மேலும் இவர்கள் மிகுந்த தாராள மனம் கொண்டவர்கள். பிறர் துன்பத்தில் தாமே வருந்துவார்கள். யாருக்காவது உதவ முடிந்தால் அதுவே இவர்களின் மகிழ்ச்சி.
அவர்கள் சம்பாதிப்பது தமக்காக மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் சமூகத்திற்கும் அவர்களின் அன்பின் வடிவமே. தனுசு ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகளில் உண்மையும் ஊக்கமும் நிறைந்திருக்கும். அவர்கள் எளிதாக பொய் பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நேர்மை என்பது தெய்வம். ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள். காயப்படுத்தாவிட்டால் மௌனம் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களின் அமைதி கூட ஒரு வலிமை. மேலும் இவர்கள் குடும்பத்தை மிகுந்த பாசத்துடன் நடத்துவார்கள். குடும்ப உறவுகள் இவர்களின் இதயத்தின் மையம். அவர்கள் தாய், தந்தை, சகோதரர், மனைவி, குழந்தை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வழிவகை செய்வார்கள். அவர்களின் வீடு சிரிப்பு, அன்பு, நம்பிக்கை நிறைந்த ஆழமாய் இருக்கும். குறிப்பாக சூழ்நிலைகள் இவர்களை சோதித்தாலும் அவர்களுள் அதற்குள் வளர்ச்சி காண்பார்கள். வாழ்க்கையில் சனி அல்லது செவ்வாய் சோதனை வந்தாலும் அதிலிருந்தே தைரியம் கற்றுக்கொள்வார்கள். சோதனைகள் இவர்களுக்கு படிக்கட்டுகள் போலத்தான். அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடுவார்கள். அதுதான் இவர்களின் தனித்துவம். அதேபோல் தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே உணர்ச்சி சிந்தனை மிகுந்தவர்கள். அவர்களுக்கு மன வலிமைகளையும் ஆன்மீக அடிப்படையும் ஒன்று சேர்ந்து செயல்படும். சில நேரங்களில் அவர்களின் கருணை மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஆனால் அவர்கள் மனம் அதனை மன்னிக்கும். அவர்கள் ஒருபோதும் பழி எடுப்பதில்லை, பிரார்த்தனை செய்வார்கள். மொத்தத்தில் இவர்களின் குணம் ஒரு சூரிய ஒளி போல. பாசம், நம்பிக்கை, தைரியம், அருள், பொறுமை அனைத்தும் கலந்த ஒளி. அவர்கள் பிறந்த இடம் எதுவாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் அவர்களோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளையும் ஒளிரச் செய்யும். அவர்களின் குடும்பம் இவர்களால் வளர்ச்சி அடையும். அவர்களின் வாழ்க்கை தெய்வ அருளால் நிமிர்ந்திருக்கும். அதேபோல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருங்கள். அஜீரணம், தொண்டை அல்லது காது சம்பந்தமான சிறு உபாதைகள் ஏற்படலாம். வேலைகளில் குழப்பம் அல்லது மறதி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே பணியிடங்களில் கவனத்துடன் இருங்கள். புதிய யோசனைகள் அல்லது தகவல்கள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. புதிய விஷயங்களை கற்க ஆர்வம் காட்டுவீர்கள். நிதி நிலைமை சீராக இருக்கும். எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல்நலம் அல்லது அவசர தேவைகளுக்காக எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். நீண்ட கால முதலீடுகளை தவிர்த்து சிறிய சேமிப்புகளில் கவனம் செலுத்துங்கள். பணம் சார்ந்த விஷயங்கள், ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் நிதானமாக செயல்படுவது நிதி ஸ்திரத்தன்மையை உதவும். உறவுகளில் அன்பும் ஆதரவும் மேலோங்கும். புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். இதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு துணையுடன் மனம் விட்டு பேச வாய்ப்புகள் கிடைக்கும். இதன் காரணமாக அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவும் அன்பும் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு மன நிம்மதிகளை தரும். உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானை வழிபடுவது நன்மைகளை தரும். சனிக்கிழமை என்பதால் விஷ்ணு அல்லது மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம். சவால்களை சமாளிக்க துர்க்கை அம்மனை வழங்கலாம். வாழைப்பழம் அல்லது அரிசி கலந்த பாலை பசுவிற்கு வழங்குவது பலன்களை அதிகரிக்கும். ஏழை எளியவர்கள் வெளியே உதவுங்கள். குறிப்பாக தனுசு ராசியினரின் காதல் வாழ்க்கையில் மன அமைதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் வரலாம். உங்கள் நிதி நிலைமையை தடுமாற்றம் காண வைக்கலாம். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுங்கள். அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் முன்னுரிமை அளிங்கள்.